ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு என்ட்ரி எடுத்து டிபியாக இருந்தாலும் சரி, எஸ்எல்லாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பேஷன்ஸாக வெயிட் பண்ணி எடுக்கக்கூடிய ட்ரேடராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த என்ட்ரி மாடல் நம்ம ரீசெண்டாக ஒரு 2 கேண்டில் மாடல் வந்து பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வச்சு தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகக்கூடிய மாடல் தான். ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆகும் அண்ட் இதோட செக்லிஸ்ட் என்ன அண்ட் இது எப்படி நம்மளோட ரியல் டைம் சார்ட்டில் ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஏரியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆக போகுது ரைட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஏரி யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்இஜி. ஸோ ஒரு எஃப்இஜி நம்ம யூஸ்வலாக எப்படி ட்ரா பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் ரைட்டா. இப்போ இது வந்து ஒரு பை கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் ரெண்டாவது இப்போ இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ரெண்டாவது கேண்டில் உங்களுக்கு எங்கே ஓப்பன் ஆகும்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் கரெக்டாக. ஸோ லெட்ஸ் ட்ரா ஆர் செகண்ட் கேண்டில். இந்த இடத்துல இப்போ வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கேண்டில் ரைட்டா. இப்போ வந்து ஒரு மூணாவது கேண்டில். ஆக்சுவலாக இந்த கேண்டில் வந்து நமக்கு செல் கேண்டிலாக இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம பிளாக் கலரில் மாற்றிடலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது ரெண்டாவது கேண்டில் எஃப்இஜிக்கு. இப்போ இது நம்மளோட மூணாவது கேண்டில். இப்போ மூணாவது கேண்டில் நமக்கு எங்கே ஓப்பன் ஆகிருக்கும்? இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வந்து நம்மளோட மூணாவது கேண்டில் வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம யூஸ்வலாக ஒரு எஃப்இஜி வந்து ட்ரா பண்ணுவோம். இதுக்கு விக்ஸும் இருக்கும். ஸோ நம்ம விக்ஸும் வந்து போட்டுக்கலாம். ஸோ விக்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எஃப்இஜி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு அந்த எஃப்இஜி வந்து இருக்கும் கரெக்டாக. ஸோ லெட்ஸ் மார்க் திஸ் அஸ் எஃப்இஜி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் கொடுத்துடலாம் ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பீரியரே. அண்ட் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கணும். அதாவது 30 minutes, 1 hour, 2 hour, 4 hour இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகியிருக்கணும் ரைட்டா. அதாவது இப்போ எஃப்இஜி மார்க் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண வரும் பார்த்தீங்களா கேண்டில்ஸ். ஸோ அந்த கேண்டில்ஸில் தான் நம்ம என்ட்ரிஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அதாவது இந்த கேண்டில் வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பை கேண்டலாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அண்ட் லெட்ஸ் மார்க் திஸ் இன் பை கலர். ஓகே, ஸோ இது வந்து பை கேண்டில். இப்போ இதுக்கு விக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேண்டில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலாக கன்சிடர் பண்ணுவோம் ரைட்டா. ஸோ இதுக்கு ஒரு விக்கும் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு விக் இருக்கும். அதே மாதிரி மேலேயும் லைக் வி கேன் ஹாவ் சம்திங் லைக் திஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு விக் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த கேண்டிலோட ஓப்பனை நம்ம வந்து மார்க் பண்ணணும் ரைட்டா. ஸோ என்ன பண்ணணும்? இந்த கேண்டிலோட ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிடலாம் ரைட். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ரைட்டா. சூப்பர். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண வந்தால் ஃபஸ்ட்டு கேண்டில் ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேண்டிலோட ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் ரைட்டா. ஸோ இந்த கேண்டிலோட ஹை வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த கேண்டிலோட ஹை இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஐ அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நான் அதுக்கு வந்து லெட்ஸ் கிவ் அ மார்க் அஸ் ஃபஸ்ட்டு கேண்டில் ஐ. ஃபஸ்ட் கேண்டில் ஹை அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துடலாம். ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட். எஃப்இஜி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை வந்து கண்டுபிடிப்பீங்க. அவ்வளோதான் ரைட். ஒன்ஸ் இதை நம்ம மார்க் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் கேண்டில் ரெண்டாவது கேண்டில் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் வந்து இங்கே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ ரெண்டாவது கேண்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும் ரைட்டா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் கேண்டில் வரைகிறேன். இப்போ ரெண்டாவது கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆன இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஹையை உடச்சி மேலே போய் இந்த எஃப்இஜியை டேப் பண்ணியிருக்கணும். ஸோ ரொம்ப கவனிக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணணும்? ஓப்பன் ஆகி மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஹையை அந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை உடச்சி மார்க்கெட் இந்த எஃப்இஜியில் போய் டேப் பண்ணிவிட்டு இட் ஷுட் க்ளோஸ் அண்டர், அதாவது கீழே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து க்ளோஸ் வச்சுருக்கணும் ரைட்டா. ஸோ ரொம்பவே சிம்பிள் ரெண்டாவது கேண்டிலோட கண்டிஷன். நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும் ரைட். ஸோ ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு செல் கேண்டிலாக உங்களுக்கு மாறிடும். பிகாஸ் அது கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்றதுனால. அண்ட் இது என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை உடச்சி எஃப்இஜியை ஃபில் பண்ணியிருக்கணும் ரைட்டா. ஸோ இதுதான் வந்து நமக்கு முக்கியமான கண்டிஷன் அப்படின்ற மாதிரி நான் சொல்வேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை உடைக்கணும், அதே மாதிரி எஃப்இஜியும் ஃபில் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இதை வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஹையை உடச்சிருக்கிறது ஒரு வேலிடான செக்லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும். எஃப்இஜி ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்து க்ளோஸர் வச்சுருக்கணும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது கேண்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூணாவது கேண்டில் ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
மூணாவது கேண்டில் ரொம்பவே கன்சிடர் பண்ண வேண்டிய இடம் இங்கே. இப்போ இங்கே க்ளோஸ் வச்சிருக்குன்னா மூணாவது கேண்டில் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட் மூணாவது கேண்டில் நமக்கு எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து ஓப்பன் ஆகும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் அதாவது இங்கே தான் ரெண்டாவது கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ மூணாவது கேண்டில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஷுட் சம்திங் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனுக்கு கீழே வந்து க்ளோஷர் வச்சிருக்கணும். இதான் வந்து மூணாவது கேண்டிலோட கண்டிஷன், ரைட்? ஸோ இப்போ அந்த மூணாவது கேண்டில் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. அப்போ அது எங்கே க்ளோஷர் வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு விக் இருந்தாலும் ஃபைன் தான். ஸோ எங்கே க்ளோஷர் வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஓப்பனுக்கு கீழே வந்து க்ளோஷர் வச்சிருக்கணும். ஸோ இங்கேயும் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விக் வந்து கொடுத்துட்றேன். ஜஸ்ட் மார்க்கெட் அங்கே ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம இதுக்கு வந்து நேம் வச்சிடலாம். லெட்ஸ் மார்க் அ நேம், ரைட்? ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேண்டில், ரைட்டா? அடுத்து வந்து இது ரெண்டாவது கேண்டில் அண்ட் தென் இது வந்து மூணாவது கேண்டில், கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிஷன் மீட் ஆகிருக்கும் பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம்னா நாலாவது கேண்டிலில் என்ட்ரி போகலாம். பட் நாலாவது கேண்டிலில் டைரெக்டாக நம்ம என்ட்ரி போயிடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல மூணாவது கேண்டில் உங்களுக்கு இங்கே க்ளோஷர் ஆயிருக்கு. தென் என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் ஷுட்ஸ் டூ சம்திங். இந்த மாதிரி இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். ஓப்பன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் எப்போ வந்து உங்களோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா, இந்த லைனில் டேப் அடிக்குதோ ஸோ அப்போ தான் நமக்கு வந்து என்ட்ரி. அப்போ எப்படி இருக்கும் யூஸ்வலாக என்ட்ரி அப்படின்னா இங்கே போய் டேப் அடித்து அந்த கேண்டில் வந்து இட் ஷுட் கம் லைக் திஸ். ஸோ அப்போ நமக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல என்ட்ரி வருது அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனில் எப்போ வந்து மார்க்கெட் ட்ரிகர் ஆகுதோ அப்போவே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக என்ட்ரி வந்து போடலாம். ஃபோர்த்து கேண்டில் தான் நமக்கு இந்த இடத்துல என்ட்ரி கேண்டிலாக இருக்கும், ரைட்? ஸோ இதை வந்து நான் 4 மார்க் பண்ணிடுறேன், ரைட்டா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 2 கேண்டில் மாடல் பார்த்துருப்போம்ல, ஸோ அதே மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். பட் இதில் வந்து ஒரு ஸ்லைட் சின்ன கன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் ஆகியிருக்கும், கரெக்டாக? இப்போ இந்த ஃபோர்த்து கேண்டிலில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட என்ட்ரி ப்ரைஸ், அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனுக்கு மார்க்கெட் வரும் பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பார்க்கலாம், என்ட்ரி வந்து பார்க்கலாம், ரைட்டா? ஸோ இது இப்படி தான் வந்து யூஸ்வலாக ஒர்க் ஆகும். ஸோ சிம்பிளான என்ட்ரி மாடல். ஸோ இது வந்து செல் பார்க்குறதுக்கான என்ட்ரி. இதுவே பை பார்க்குறதுக்கு இதே மாதிரி அப்படியே இன்வெர்ட்டடாக வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஃப்இஜி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மார்க் பண்ணுவோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பன் ஆஸ் வெல் அஸ் இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து மார்க் பண்ணுவோம். நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா ஹை வந்து மார்க் பண்ணுவோம். இதே வந்து பை பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ வந்து மார்க் பண்ணணும். ஒன்ஸ் நம்மளோட ரெண்டாவது கேண்டில் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோவை உடச்சிருக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எஃப்இஜியும் ஃபில் பண்ணப்பட்டிருக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் என்ன ஆயிருக்கும்னா எஃப்இஜி வந்து டேப்பும் ஆகிருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட மூணாவது கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த மூணாவது கேண்டில் என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா அதுக்கு மேலே போய் க்ளோஸர் வைக்கணும், ரைட்? ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் என்ட்ரு ஆயிடக்கூடாது, வெயிட் பண்ணணும். நம்மளோட நாலாவது கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்து மறுபடியும் நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனை டச் பண்ண வரும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து பை வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான செக்லிஸ்ட், ரைட்டா? ஸோ இதோட செக்லிஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் 30 மினிட்ஸ், 1 ஹவர், 2 ஹவர் இல்லைனா 4 ஹவருக்கு நீங்கள் போயிடணும். அதில் உங்களுக்கு ஒரு வேலிடான எஃப்இஜி மார்க் பண்ணணும், ரைட்டா? நெக்ஸ்ட்டு அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண வருது பார்த்தீங்களா, அந்த கேண்டில் செட் ஆஃப் கேண்டிலாக இருந்தாலும் சரி இல்லை ஒரே கேண்டிலாக இருந்தாலும் சரி அந்த கேண்டிலோட ஓப்பனை நீங்கள் மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ இல்லைனா ஹையை மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது கேண்டில் ஓப்பன் ஆகுதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோ ஹை நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா, ஏதாவது ஒன்றை பேஸ்ட் ஆன் பை அண்ட் செல்லுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்வீப் பண்ணி எஃப்இஜியை ஃபில் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு மூணாவது கேண்டில் எங்கே போய் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் பைக்கு. இதே ஓப்பனுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற மாதிரி இருக்கும் செல்லுக்கு, ரைட்டா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நாலாவது கேண்டிலில் என்ட்ரி, பட் டேரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. நாலாவது கேண்டில் மறுபடியும் நம்மளோட ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஓப்பனில் வந்து ரீட்ரேஸ்ட் ஆகும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம பை இல்லைனா செல் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான். ஸோ நீங்கள் 1:1.5 இல்லைனா 1:2 வரையும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ இது நம்மளோட ரியல் டைம் சார்ட்டில் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா xauusd, நம்ம இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் 2 hours. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எக்ஸாக்டாக இந்த கண்டிஷன் மீட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் எப்போ வந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட பேட்ச் 8ஓட ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. செப்டம்பர் 21 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாரத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்க போது திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்தியன் டைமில் சொல்கிறேன்.
ஸோ ஒருவேளை உங்களால் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்கப்படும். இதை தவிர நம்ம சைடில் வந்து உங்களுக்கு 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஐசிடி லேர்ன் பண்ணிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் தேவை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃபிடன்ஸ், கேப்ஸ், பிளாக்ஸ், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், ஈக்குவலிபிரியம் ஜோன், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், அட்வான்ஸ்டு 3 ஸ்ட்ராட்டஜி ரைட்டா. ஸோ அதையும் தாண்டி லாட் சைஸ்னா என்ன, லிவரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், என்ட்ரி, எஸ்எல்டிபி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த புரோக்கர் சூஸ் பண்ணணும், எதில் வந்து நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினா பெட்டராக இருக்கும், எப்படி வந்து நீங்கள் சேலஞ்ச் ஃபேஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்குமான கைடன்ஸ் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு இருக்கும் மக்களே. முக்கியமான விஷயம், ஒன்லி 15 சீட்ஸ் ரைட்டா. ஸோ வெறும் 15 சீட்ஸ் மட்டும்தான் இந்த தடவை நம்ம இன்டேக் எடுக்கிறோம். ஸோ ஒருவேளை ஐசிடி நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா this is going to be a big opportunity, right? So cool, thanks for watching this episode. Let's meet on another one episode. Tata, bye bye.